வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து மீடியன் லைன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுக்கலாம். இது நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஒரு நிஃப்டியோ ஆர் வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸில் நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்சல் அண்ட் குட்டி ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து எப்படி வந்து ஒரு டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அண்ட் ரிவர்சல் பார்க்கலாம், எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற பார்க்குறது அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. டக்குன்னு குயிக்காக வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. ஓகே, நிறைய ஸ்டாக் நான் என்ட்ரி கொடுத்தேன், இது பேஸ் பண்ணியும் தான். இப்போ எப்படி எடுத்துக்கலாம், டக்குன்னு சார்ட் நம்ம வந்து இந்த டிசிஎஸ் எடுத்துக்கலாம். சரியா, டிசிஎஸ். சரி, இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 3-4 ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ப்ரோ ரூல்ஸ் அப்படின்னா, சிம்பிள். நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்கு எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸ், செக்டார் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கணும், அவ்வளோதான். சரியா, அந்த இண்டெக்ஸ் அப் ட்ரெண்டில் இருக்கணும், டவுன் ட்ரெண்டில் மட்டும் இருந்துடக்கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேடே, ஸ்விங் ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுறது இப்போ வந்து டிசிஎஸ் அப்படின்னா ஐடி செக்டார் அப் ட்ரெண்டில் இருக்கணும். சரியா, ஆர் நீங்கள் வந்து எந்த செக்டாருக்குள்ளேயும் இல்லை ப்ரோ, நம்ம ஒரு சின்ன ஸ்டாக் ப்ரோ, ஒரு மிட் கேப் ஸ்டாக் ஆர் ஸ்மால் கேப் ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணுறோம் ப்ரோ, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நிஃப்டி அப் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிஃப்டி வந்து ஒரு 300லேருந்து 600 பாயிண்ட் சரியா ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி போகிறோம். சரி, என்ன இது வந்து ஒரு பேசிக். அந்த இண்டெக்ஸ் ஆர் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கணும், ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், டவுன் ட்ரெண்டில் இருந்துடக்கூடாது. சரியா, ஓகே. என்ன பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட் ஃபால் எங்கேருந்து எங்கே வரை வந்துச்சு, இங்கே பாருங்கள். இங்கேருந்து 3700 கிட்டத்தட்ட 3057 இது வரை ஒரு ஃபால் வந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த விக் டு விக்கு நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடணும், ட்ரெண்ட் லைன் கோடு வரைஞ்சிட்டு இது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸ்டைலில் வந்தீங்கன்னா மீடியன் பாயிண்ட்டுன்னு இருக்கும், இந்த மீடியன் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. இது மீடியன் பாயிண்ட், இதுக்கு எவ்வளோ அப்படின்னா 3379. சரியா, அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், 379 இந்த ரேஞ்ச். சரியா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரூல்ஸு இண்டெக்ஸ் ஆர் வந்து நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கணும். ரெண்டாவது ரூல் வந்து மேலேருந்து கீழே வரை கோடு வரைஞ்சிடணும். அதாவது செல் ஆகிடுக்கு, கடைசியாக செல் பண்ணி செல்லிங் ப்ரெஷரில் என்ன இருக்குது, செல்லர் வந்திருக்கானுங்க ஒரு 100 பேர் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பையரை காட்டிலும் செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டு செல் ஆகிடும். ஒரு 50 பையர்ஸ் தான் இருந்திருக்காங்க, 100 செல்லர்ஸ் வந்துட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, செல் ஆகிடுச்சு. டாப் டு இந்த பாட்டம் வரை செல் ஆகிடுச்சு. சரியா, இப்போ அகெயின் பை பண்ண ட்ரை பண்ணுறானுங்க, அவர் ப்ராஃபிட் புக்கிங் போகுது. சரியா, அப்போ இந்த மீடியன் லைனுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஒரு ரிவர்சல் காட்டியிருக்கணும், ஆர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணியிருக்கணும். சரியா, மீடியன் லைனுக்கு முன்னாடி. இப்போ இங்கே என்ன காட்டியிருக்கு டிசிஎஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கேண்டில் ஸ்டிக் வந்து ரெக்கவரி ஆகுது இந்த கேண்டில், தென் கன்சாலிடேட் பண்ணுது. இந்த கன்சாலிடேஷன் வந்து பிரேக் அவுட் மேலே இருக்குது. சரியா, கன்சாலிடேஷனோட பிரேக் அவுட் மேலே இருக்குது, மீடியன் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னா, இங்கேருந்து ரிவர்சலாக ட்ரை பண்ணுறான். அப்படி நமக்கு வந்து மீடியன் லைனுக்கு முன்னாடி ரிவர்சல் ஆகுதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு, நீங்கள் பார்க்குறீங்க கீழே ஒரு ரிவர்சல் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டார்கெட் என்ன இருக்குன்னா மீடியன் லைன். மீடியன் லைனையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா தென் ரெண்டாவது டார்கெட்டு வி ஷேப் ரெக்கவரி. சரியா, அதாவது என்னத்தை செல் பண்ணானுங்களோ மொத்த செல்லர்ஸ் டாமினேட்டில் கீழே இறங்கிச்சு, இப்போ பையர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. 100 செல்லர் இருந்தானுங்க, மார்க்கெட் கீழே வந்துச்சு, ஈக்குவலாக பை பண்ணிட்டானுங்க 100 பேர் வந்து மார்க்கெட் பழைய இடத்துக்கே வந்துருச்சு, 100 பையர் வந்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இதுக்கு மேலே எங்கே ப்ரோ போகும், அதுக்கு மேலேலாம் போகுமா, 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு, மீடியன் லைன் அண்ட் வி ஷேப் ரெக்கவரி. இதுக்கு மேலே அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் வந்து மொத்தமாக அது பொசிஷனல் ரிவர்சலே அதில் பார்க்கலாம். நான் இன்னொரு வீடியோ போட்டு அதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா மொத்தமாக இதிலே சொல்லிட்டோம் அப்படின்னா குழப்பும். சரியா, அதனால் ஒவ்வொன்றா வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சரி, இப்போ வந்து இது ஒரு நம்ம டிசிஎஸில் பார்த்தோம். இன்னொரு ஸ்கிரிப்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். மேபி நம்ம ஒரு ஹீரோ மோட்டார் எடுத்துக்கலாம். ஹீரோ மோட்டார் இதில் எல்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் என்ட்ரி எடுத்திருக்கேன், லாஸ்ட் வீக் தான் எடுத்தேன். சரி, இந்த ஹீரோ மோட்டார் வந்து பார்க்கலாம், ஏற்கனவே நிறைய வரைஞ்சி வச்சுருக்கேன். சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இதில் லாஸ்ட் ஃபால் பார்த்துட்டோம்னா இந்த டாப் டு இந்த பாட்டம் லாஸ்ட் ஃபால். சரியா, பெரிய ஃபால் வந்தது. மீடியன் லைன் பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து 4000. இந்த மீடியன் லைனும் இங்கே இருக்கிற சப்போர்ட்டும் பாருங்களேன் ஈக்குவலாக இருக்குது. தெரியுதா, மீடியன் லைனும் இருக்கிற சப்போர்ட்டும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. நம்ம வந்து 4000 வரைஞ்சிக்கலாம். இப்போ மீடியன் லைனை வரைஞ்சாச்சு. அண்ட் இந்த லாஸ்ட் ஃபால் இந்த டாப் டு இந்த பாட்டம் வந்திருக்கு. தென்
இப்போ என்ன ஆகும்னா இந்த மீடியன் லைனுக்கு முன்னாடி ரிவர்சல் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணியிருக்கா கண்டிப்பாக. இங்கே பார்த்துட்டோம்னா டபுள் பாட்டம் வந்திருக்கு. டபுள் பாட்டம்ங்கிறது என்னது, ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்லுவாங்க சரியா. அதாவது டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. சூப்பர், ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் காட்டியிருக்கு. தென் இந்த இடத்துல நெக்லைன்னு சொல்லுவாங்க, இந்த டபுள் பாட்டம் அதுவும் பிரேக் ஆகிருக்கு. நெக்லைனே நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் சைன் வந்துடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு என்னது, மீடியன் லைன். இப்போ ஹீரோ மோட்டார் காப்பு இந்த மீடியன் லைனும் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த மீடியன் லைனுக்கு மேலே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கே போகும், இந்த வி ஷேப் ரெக்கவரி சரியா. அப்போ அடுத்தது நமக்கு என்னது, பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிட்டா அடுத்த ரேஞ்சு நமக்கு டார்கெட்டாக இருக்கும் 4512 அந்த ரேஞ்ச் வரையும் சரியா. அதுக்கப்புறம் என்னங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது நான் நல்ல ஒரு ரிவர்சல் அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும், நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி. இப்போ இது ஹீரோ மோட்டார் பிரேக் பண்ணுதா அப்படின்னா டிசிஎஸ் பார்த்தா பிரேக் பண்ணிருச்சு சரி, நகர்ந்துக்கிட்டு இருக்கான். இது உனிமே தான் பிரேக் பண்ணும் சரி. ஸ்டாப் லாஸ் எது ப்ரோ வைக்கலாம், நம்ம நெக்லைனுக்கு கீழே வைக்கலாம். ஒரு நல்ல ஒரு டே கேண்டில் ரிவர்சல் கேண்டில் பார்க்குறீங்க இந்த ரேஞ்சில், அது கீழே வைக்கலாம். இல்லை பிரேக் அவுட் எந்த கேண்டில் கொடுத்து க்ளோஸ் வைக்குதோ அந்த கேண்டில் ஓகேலேயே வைக்கலாம். ட்ரெண்ட் நல்ல கண்டினியூஷன் அப்படியே பிடிக்கிறீங்கன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு இண்டெக்ஸ் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது அதில் இருக்கிற வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட்ஸு நமக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது வீடியோஸ் போடலான்னா கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் பாய்.